सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. हरि ओम्. பகவத்கீதா, பாகவதம் இதெல்லாம் எதுக்கு கேட்கணும், ஏன் படிக்கணும்? இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. பல பேர் கேட்குறா, நான் எதுக்கு பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும்? பாதி பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, பகவத்கீதா புரியறதே இல்லை, அப்படியே புரிஞ்சாலும் ஞாபகம் இருக்கிறதே இல்லை, இதை நான் எதுக்கு படிக்கணும், அதை படித்தா இன்னும் கொஞ்சம் மூளை தான் கலங்கி போகிறது அப்படின்னு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கு பகவத்கீதா படிக்கணும்? எதுக்கு பாகவதம், பகவத்கீதா போன்ற நல்ல விஷயங்களை நம்ம எதுக்கு கேட்கணும்? எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற கோட்பாடை நம்பலாம். இப்படித்தான் வாழணும் அப்படின்னா எப்படி? அதை பகவானே சொல்லியிருக்கார். அதுதான் பகவத்கீதா. இப்படித்தான் வாழணும், இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணுங்கிறத பகவான் வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிற பாக்கியம் நமக்கு பகவத்கீதை மூலமாக கிடைச்சிருக்கு. அர்ஜுனரை குருக்ஷேத்திரத்தில் நின்றுண்டு ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கிற அர்ஜுனரை நம்ம உலகத்தில் இருக்கிற நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு ஒப்பிடலாம். அர்ஜுனனுக்கு என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ, என்னென்ன கேள்விகள் இருந்ததோ, அதெல்லாம் நமக்குள்ளேயும் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே தன் வாயிலாக ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கார். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சு விடை சொல்லியிருக்கார். அதை படிக்கிறதுல நமக்கு என்ன சிரமம் இருக்க போகிறது? எத்தனையோ கமெண்ட்ரிஸ் நல்ல குருதேவ் சுவாமி சின்யானந்தா எழுதியிருக்கார், ஸ்ரீ பிரபுபாதா எழுதியிருக்கார், பல மகான்கள் நல்ல கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கா பகவத்கீதைக்கு. அதை படிக்கிறதுனால நம் வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் மேம்படுமே தவிர எந்த விதத்துலையும் கெட்டு போயிட மாட்டோங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. பகவத்கீதை படிக்கிறது மூலமா நம்மளோட முற்பிறவியின் வாசனைகள் எல்லாம் காணாமல் போகிறது. வாசனாஸ், கர்மா அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் பிலீவ் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட கர்மாவை பொறுத்து தான் நம்மளோட பலன்கள் இருக்குது. நம்ம கர்மாவோட பலன்கள் அதை போன ஜென்மத்தில் பண்ண கர்மாக்களுக்கு நமக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் என்னவா இருந்தோன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் மனுஷனாக பிறந்திருக்கோம், அதுவே ஒரு பெரிய பாக்கியம். மனிதர்களாக பிறந்து கர்மா, இந்த ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதில் பகவத்கீதையை படிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல கர்மா. டெய்லி எப்படி குளிக்கிறோம், உடம்பு சுத்தமாக இருக்கணும்னு நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மனசு சுத்தமாக இருக்கணும்னு டெய்லி ஒரே ஒரு வேர்ஸ் பகவத்கீதா படிக்கிறதுனால நம்மோட இன்டர்னல் ஹார்ட், பாடி இல்லாமல் மைண்டும் சேர்ந்து சுத்தமாகுது. இதை நம்ம ஒருத்தரும் ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா பொழுது போகிறதுக்காக பகவத்கீதை படிக்கிறதுங்கிறது இல்லை. ஒரு அழகான கதை ஒன்று படித்தேன், இது ரிலேட்டடாக. ஒரு வயசான தாத்தா ஒரு மலை அடி வாரத்தில் தன் பேரன் கூட வாழறார். அந்த பேரனுக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ தாத்தா பண்ணுறதெல்லாம் தானும் பண்ணணும்னு நினைப்பான். தாத்தா பகவத்கீதை டெய்லி படிக்கிறார். ஸோ அந்த பேரனும் பகவத்கீதையை டெய்லி படிக்கணும்னு ட்ரை பண்ணி படிக்கிறான். ஆனால் அவனுக்கு மனசில் எதுவும் நிற்க மாட்டேங்கிறது. பல சமயங்களில் புரிஞ்சாலும் மறந்து போயிடுது. அப்போ அவள் தாத்தா கிட்ட கேட்டான், எதுக்கு தாத்தா டெய்லி பகவத்கீதை படிக்கிற? நானும் படித்து பார்த்தேன், எனக்கு சில சமயம் புரியுறது, சில சமயம் புரியலை, சில சமயம் மனசில் நிற்கிறது, பட் பல சமயங்களில் மறந்து போயிடுறது. அப்போ நான் படித்து என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு அந்த பேரன் தாத்தா கிட்ட கேட்குறான். அந்த தாத்தா அதுக்கு அவன்கிட்ட கறி கொண்டு வர ஒரு பேஸ்கெட், அதை அவன் கையில் கொடுத்து, ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த கறி வைக்கிற அந்த பேஸ்கெட் அவன்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் நதியில் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. அந்த பேரனும் தாத்தா சொல்ல கேட்டுண்டு சமத்தா போய் அந்த பேஸ்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரிப் ஆகிடுறது, தண்ணியெல்லாம் கொட்டி போய்டுறது. தாத்தா கிட்ட தாத்தா இதில் தண்ணி நிற்க மாட்டேங்கிறது, தண்ணியெல்லாம் கொட்டி போய்டுறது, நீ திருப்பி ட்ரை பண்ணு, திரும்பி போய் தண்ணி எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறார் தாத்தா. திரும்பி போகிறான், திரும்பி எடுத்துன்னு இந்த வாட்டி வேகமாக ஓடி வரான், அப்போவும் தண்ணியெல்லாம் கொட்டி போய்டுறது. இப்படி ஒரு 2-3 வாட்டி தாத்தா திருப்பி அவனை அனுப்புகிறார். அப்புறம் அவன் தாத்தா கிட்ட சொல்கிறான், தாத்தா எனக்கு இது வேண்டாம், இந்த கூடையில் நான் எடுத்துன்னு வர வேண்டாம், நான் போய் வாளியில் எடுத்துன்னு வரேனே அப்படிங்கிற. அதுக்கு அந்த தாத்தா சொன்னேன், எனக்கு வாளியில் தண்ணி வேண்டாம், எனக்கு இந்த கூடையில் தான் தண்ணி வேணும் அப்படிங்கிற.
திருப்பியும் தாத்தா சொல்கிறாரேன்னு ஒரு வாட்டி அந்த பிள்ளை திரும்பி போய் நதியில் அந்த கூடையை வச்சு மொண்டு பார்க்கறது, ஓட்டையாக இருக்குது, தண்ணி விழுந்துடுறது. திரும்பி வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட காலி கூடையை காமிச்சு, முடியல தாத்தா, காலி கூடை தான் தாத்தா வருது, தண்ணியே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த தாத்தா அந்த கூடையை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூடையை பார்க்குறான். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், கரியாக இருந்த கூடை இப்போ நன்னா பளபளன்னு நீட்டாக ஆகிடுது, க்ளீனாக ஆகிடுது. அப்போது அந்த தாத்தா சொன்னாராம், இதுதான் பகவத்கீதை. நீ டெய்லி படிக்கிற, உன் மனசில் ஏறுறது, உனக்கு புரியலை, பட் ஆனால் அது உன்னையும் அறியாமல் உன் உள்ள தூய்மைக்கு வழிவகுக்கிறது, அதுதான் பகவத்கீதை அப்படின்னு அந்த தாத்தா அழகாக சொல்கிறதா நான் ஒரு கதை வச்சேன். அந்த கதையை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். எல்லாரும் படிப்போம், அட்லீஸ்ட் ஒரு வேர்ஸ், அதோட கமெண்ட்ரி, ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ரி. எத்தனையோ பேர் நல்ல கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கா, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கமெண்ட்ரி எடுத்து புரிஞ்ச வரைக்கும் படிங்கோ. புரியலையா யார்கிட்டையாவது கேளுங்கோ. யூடியூப்ஸில் எத்தனையோ வீடியோஸ் வருது, எத்தனையோ பேர் இதை பற்றி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா. நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்யணும். நம்ம உள்ள தூய்மைக்கு நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும். ஸோ டெய்லி பகவத்கீதை படிக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த சின்ன வீடியோ ரெக்கார்டிங்கை அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹரி ஓம்.